சர்க்கரை நோயாளிகள் குடிக்கவே கூடாத 3 பானங்கள். பழங்கள் இயற்கையானது தானே, அதை ஏன் ஜூஸா சாப்பிடக்கூடாது? இதை நிறைய பேர் கேட்பாங்க. கூல்ட்ரிங்க் சாப்பிட்டோன்னே எனக்கு சர்க்கரை ஜாஸ்தி ஆகுது, ஏன் சார் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. சார், சர்க்கரைக்கு தண்ணி அடிக்க கூடாது, ஆனா பீர் சாப்பிடலாம்ல அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. சார், எனக்கு சர்க்கரை இல்ல, 7-8 வருஷமா தண்ணி அடிச்சேன், இப்ப தண்ணி அடிக்கிறத நிறுத்தியே 3 வருஷம் ஆச்சு, ஆனா சர்க்கரை நோயாளிகளுக்கு மாதிரி என் கால் எரியுது, அதுக்கு காரணம் என்ன சார் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் நான் இந்தியாவில் இருக்கிறப்ப தண்ணி சாப்பிட்றது இல்ல, வெளிநாடு போனா கொஞ்சம் சாப்பிடுவேன் சார், பிளைட்ல போகும்போது சாப்பிடுவேன் சார், அங்கேயும் போய் சாப்பிடுவேன் சார், எப்போது தண்ணி சாப்பிட்றதுனால தப்பு எதுவும் இல்லையே, இது ஒரு சில பேரோட கேள்வி. இன்னும் ஒரு சில பேர் தண்ணி சாப்பிட்டா சர்க்கரையே குறைஞ்சிருமாமே அப்படின்னு கூட கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் அடிக்கடி என்கிட்ட கேட்கப்படுற கேள்விகள். ஒரு சர்க்கரை நோயாளி ரெகுலரா சர்க்கரைக்கு எங்க மருத்துவமனையில பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம்னா எல்லாரும் தண்ணி அடிச்சிருவாங்கல்ல. அன்னைக்கு நைட்டு தண்ணி சாப்பிட்டாரு. நைட்டு ஒரு 12-1 மணியை போல எங்க ஹாஸ்பிட்டலுக்கு முற்றிலும் நினைவிழந்த நிலையில தான் அவரை கொண்டுட்டு வந்தாங்க. கொண்டுட்டு வந்தப்ப அவருடைய சுகருடைய அளவு வெறும் 34, ஹைப்போகிளைசிமிக் கோமா அப்படின்ற நிலை. மொத்த கல்யாண கூட்டமும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தது. அவரை கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு கொண்டுட்டு வந்தோம். ஆனா அதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஆனா கல்யாணம் நடக்கிறபடி நடந்துருச்சு. அடுத்த நாள் மறுபடியும் அந்த கல்யாண கூட்டம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்த அவர்கிட்ட பொண்ணு மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. ஏன் அவருக்கு அப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒன்னொன்னா நான் சொல்றேன். இந்த வீடியோல சர்க்கரை நோயாளிகள் குடிக்கவே கூடாத 3 பானங்களை பத்தி விரிவா பேச போறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்கள் மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையினால் உருவாகக்கூடிய கால் புண்ணுக்கும் ஒரு சிறந்த மருத்துவமனை. இதுவரைக்கும் 4800க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்களை நாங்க குணப்படுத்தி இருக்கோம். எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. போட்டோ ஆதாரத்தோட கொடுத்திருக்கேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால எங்க சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சர்க்கரையை பத்தி விரிவா நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ இந்த புத்தகத்தை கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். குடிக்கவே கூடாத 3 பானங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதுல முதல் வருவது மதுபானம். மதுபானம் சில சமயம் சர்க்கரையை அதிகப்படுத்தும், சில சமயம் சர்க்கரையை ரொம்பவும் குறைச்சிரும். ரெண்டுமே ஆபத்தானது. இத அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோட நான் கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்து படிச்சே தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம உடம்புல இருக்க ஈரலை பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஈரல் ஒரு பேங்க் மாதிரி. இப்ப நம்மகிட்ட பணம் அதிகமா இருந்ததுன்னா பேங்க்ல போட்டு வச்சிருப்போம். பணம் தேவைப்பட்டுச்சுன்னா பேங்க்ல இருந்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துருவோம். அது மாதிரி நம்ம நிறைய சாப்பிடுறப்ப அதுல உள்ள சுகர் இந்த ஈரல்ல போய் கிளைகோஜன் அப்படின்ற ப்ராடக்டா சேர்த்து வைக்கப்படுது. தேவைப்படுறப்ப, அதாவது நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம் அல்லது சர்க்கரை கீழே போகுது அப்படின்னா அந்த கிளைகோஜன் மறுபடியும் சர்க்கரையா மாறி நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது. ஆனா ஆல்கஹால் சாப்பிடுறப்ப, அதாவது தண்ணி அடிக்கிறப்ப, தண்ணி ஒரு விஷப்பொருள். நம்ம உடம்புக்குள்ள போனோன்னு இதை எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரல் செயல்படுது. அதிகப்படியான கவனம் அந்த தண்ணியை வெளியேற்றுறதுலே இருக்கும். அப்ப சர்க்கரை கீழே போறத அது கவனிக்காது. அதனால சில பேருக்கு சர்க்கரை குறைஞ்சு உயிருக்கு ஆபத்து வரலாம். இதை மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுபானம் சாப்பிட்றப்ப சர்க்கரை சில பேருக்கு அதிகரிக்கும். ஏன்னா எல்லா மதுபானங்களும் சர்க்கரையிலிருந்து தான் தயாரிக்கப்படுது. அதனால சர்க்கரையோட அளவு சில பேருக்கு அதிகமாகிரும். நிறைய பேருடைய கேள்வி பீர் சாப்பிடலாமா அப்படின்னு. பீர் பெட்டி கடையில விற்கிறது இல்ல, அதுக்கும் சரக்கு விற்கிற அதே கடையில தான் விற்கிறாங்க. அப்ப அதுவும் மதுபானம் தான். அதுல 10% ஆல்கஹால் இருக்கும். பிராண்டி விஸ்கில 30-40% ஆல்கஹால் இருக்கும். இதான் வித்தியாசம். ஆனா மத்தது நீங்க சாப்பிட்றப்ப 30 ml 60 ml சாப்பிடுவீங்க. பீர் சாப்பிட்றப்ப 3/4 லிட்டர் சாப்பிடுவீங்க. ஆக மொத்தம் சர்க்கரை கூடுறது தான். இதற்கான ஆதாரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால இன்னையிலிருந்து மதுபானம் சாப்பிட்றத நிறுத்திடுங்க. சாப்பிடாதவங்க நான் சாப்பிட்றது இல்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கவங்க நிறுத்திட்டு இனிமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மதுபானம் சாப்பிட்றப்ப நல்ல பசி இருக்கும். அந்த பசி நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸ், சிக்கன் 65, கடலை, இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றப்ப கலோரி அதிகரிக்கும், கொழுப்பு
சத்து அதிகரிக்கும். முக்கியமா TGL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதற்கான ஆதாரத்தையும் லிங்க்ல கொடுத்திருக்கேன், நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட்ல கேள்வி கேட்டிருந்தாரு, எனக்கு சர்க்கரையே இல்லை ஆனா கால் எரிச்சல் இருக்கு, நான் ஒரு 8-9 வருஷமா தண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், இப்ப நிப்பாட்டிட்டேன், ஆனா நிப்பாட்டி இப்ப 3 வருஷம் ஆகுது, ஆனா கால் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு, ஏன் சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. நீண்ட நாள் இந்த மாதிரி ஆல்கஹால், அது சரக்கு சாப்பிட்றப்ப அந்த ஆல்கஹால் கால் நரம்புகள்ல பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த பாதிப்பு நீண்ட காலமா தண்ணி அடிக்கிறதோட விளைவு. இந்த பாதிப்பு இருக்கிறனாலதான் கால் எரிச்சல் வருது. நம்ம உடனே தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டா கால் எரிச்சல் சரியாகும் அப்படின்னு நினைப்போம். ஆல்கஹால் சாப்பிட்றதுனால ஏற்பட்டிருக்க பாதிப்பு இது. சரக்கை நிப்பாட்டிட்டா உடனே சரியாகாது. சரக்கையும் நிறுத்தணும். அதே நேரத்துல நரம்புக்கான சிறப்பு பரிசோதனைகள்லாம் பண்ணி எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு ஏற்ப சிகிச்சை செய்தாதான் இந்த கால் எரிச்சலை குணப்படுத்த முடியும். சில பேர் சர்க்கரைக்கு ரெகுலரா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. மாத்திரையோட வேலை சர்க்கரையை குறைக்கிறதா. இப்ப மாத்திரை கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரையை குறைக்கும். தண்ணி அடிக்கிறப்ப நான் முதல்ல சொன்னேன்ல, ஈரல் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிரும் சொல்லி, சர்க்கரை குறைஞ்சிக்கிட்டே வர்றத ஈரல் கவனிக்காம விட்டுரும். அதனால மாத்திரை சர்க்கரையை குறைச்சிக்கிட்டே போற வேலை அது பாட்டுக்கும் பார்த்துரும். அதை காம்பன்சேட் பண்ற வேலையை ஈரல் பண்ணாது. இதனாலதான் சர்க்கரை குறைஞ்சு அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போறாங்க. நான் முதல்ல சொன்ன பேஷண்ட்டும் இந்த நிலையில தான் எங்க மருத்துவமனைக்கு கொண்டுட்டு வந்தாங்க. இதற்கான ஆதாரத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கேன், நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். குடிக்கவே கூடாத பானங்கள் அப்படின்ற இடத்துல 2வது இடத்துல இருக்கிறது பழ ஜூஸ். பழம் நேச்சுரலா கிடைக்கிறதானே, அதுல வர்ற ஜூஸ் எப்படி சார் சர்க்கரையை கூட்டும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த பழங்கள்ல ஃப்ரக்டோஸ் அப்படின்ற ஒரு கூட்டு பொருள் இருக்கு. ஒரு பழம் நம்ம சாப்பிட்றப்ப அதுல ஃப்ரக்டோஸும் நார்ச்சத்தும் சேர்ந்து இருக்கும். இப்ப பழமா நம்ம சாப்பிட்றப்ப இதுல உள்ள நார்ச்சத்து அதுல உள்ள ஃப்ரக்டோஸ் சத்தை கொஞ்சம் கொஞ்சமா செரிமானம் ஆக்கும். அதனால சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா கூடும். நம்ம உடம்பும் அதை ஏத்துக்கிட்டு சர்க்கரைக்கு ஏற்ப இன்சுலினை சுரந்து சர்க்கரையை கட்டுப்படுத்தும். இது நார்மலா நடக்கிற விஷயம். ஆனா ஜூஸா போடுறப்ப ஒரு ஜூஸுக்கு 2 அல்லது 3 பழங்களை நம்ம பயன்படுத்துவோம். 2வது அதுல நார்ச்சத்தும் இருக்காது. அதனால சர்க்கரையோட அளவு ரொம்ப வேகமா கூடும். அதனாலதான் ஜூஸா வேண்டாம், சர்க்கரை நோயாளிகள் பழமா சாப்பிடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். குடிக்கவே கூடாத 3வது பானம் கூல்ட்ரிங்க்ஸ். ஏன் குடிக்க கூடாது அப்படிங்கறத பத்தி அறிவியல் பூர்வமா சொல்றேன். கூல்ட்ரிங்க்ஸ்ல 2 வகையான இனிப்பு ஊட்டிகள் பயன்படுத்தப்படுது. ஒன்னு நம்ம சாதாரணமா சாப்பிடுற சுகர் அல்லது செயற்கை இனிப்பூட்டிகள், ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் அப்படின்னு சொல்லுவோம், சாக்கரின். இந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நமக்கு தயார் பண்ண 35 to 45 கிராம் சர்க்கரை அதுல பயன்படுத்தப்படுது. அதாவது 8 to 10 ஸ்பூன் சர்க்கரை. நம்ம காஃபிக்கு எத்தனை ஸ்பூன் போடுவோம்னு உங்களுக்கு தெரியும். இதுல 8 ஸ்பூன் சர்க்கரை அதுல போடுறாங்க. போட்டாதான் அந்த இனிப்பு கிடைக்கும். அதனால சர்க்கரை வேகமா கூடும். இந்த கூல்ட்ரிங்க்ஸை தொடர்ச்சியா சாப்பிட்றதுனால சர்க்கரையோட அளவு ரத்தத்துல அதிகமாகி அது ஈரல்ல போய் சேர்த்து வைக்கப்படுது. சில சமயம் அளவுக்கு அதிகமா இன்னும் சாப்பிட்றப்ப அது கொழுப்பு சத்தா மாதிரி மறுபடியும் ஈரல்ல சேருது. அதனாலதான் ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய நோய் வருது. ரத்தத்துல TGL அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்தும் அதிகரிக்குது. நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அதாவது இன்சுலின் எதிர்ப்பு தன்மையும் உருவாகும். சர்க்கரை இல்லாதவங்க தொடர்ச்சியா இதை சாப்பிட்றப்ப சர்க்கரை நோய் வர்றதுக்கும் மாரடைப்பு வர்றதுக்கும் காரணமா அமையும். 0 கலோரி கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கடைகள்ல விற்கப்படுது. இதுல சர்க்கரையே இல்லையா அப்படின்னா அதுவும் இனிப்பா தான் இருக்கும். அதுல செயற்கை இனிப்பூட்டிகள், சாக்கரின் இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. இது நம்ம உடம்புக்குள்ள போனோம்னா ஹார்மோன் சுரப்பை பாதிக்கும். இதனால சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தன்மை நம்ம உடம்புக்கு ஏற்படும். சரி, இதுக்கு பதிலாக நீங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு உங்க மனசுல கேள்வி வரும். இந்த கூல்ட்ரிங்க்ஸ், மதுபானங்கள், ஜூஸ் இதெல்லாம் விட்டுட்டு நான் சொன்னபடி பழங்கள் சாப்பிடலாம். இளநீர், மோர், தயிர் சாப்பிடுங்க. எலுமிச்சை வாட்டர், புதினா வாட்டர் இதெல்லாம் தாராளமா சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 to 3 லிட்டர் தண்ணி குடிங்க. மழை காலத்துல 2 லிட்டர் அவசியம் குடிங்க. வெயில் காலத்துல அவசியம் 3 லிட்டர் குடிங்க. தண்ணி குடிக்கிறதும் எப்படின்னா, காலை உணவுல இருந்து மதியம் உணவுக்கு 1 லிட்டரும், மதியம் உணவுல இருந்து இரவு உணவுக்குள்ள 1 லிட்டரும், இரவு உணவுக்கு பின்னாடி ஒரு 1/2 லிட்டரும் கட்டாயம் குடிக்கணும். இப்படி சாப்பிட்றதுனால உடம்போட வெப்பநிலையும் குறைஞ்சு சர்க்கரையும் கட்டுப்பாட்டுல வரும். இந்த வீடியோவோட முதல் கமெண்ட்ல சர்க்கரை நோயாளிகளுக்கு மஞ்சக்காமாலை வர காரணங்கள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க.